ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த அனிமே நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என் எக்ஸ்ப்ளனேஷன் மேபி நல்லா இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரிஜினல் அனிமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 2. எந்த டீம் யார் கூட மோத போகிறாங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டீம் ஏ vs டீம் பி. எக்ஸ்ட்ரா போகிற அந்த 4 பேரில் யார் செலக்ட் ஆக போகிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோட்டலாக 5 மேட்சஸ் நடக்கும். 5 மேட்சஸ்க்கும் 6 ஹவர்ஸ் இன்டர்வல் கேப்பில் தான் நடக்கும். ஒரு டீமோட மேட்சை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. டீம் ஏவோட அடுத்த 3 பேர் யார் அப்படிங்கிறத ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நம்ம ஹீரோட நேம் வந்துடுது. இப்போ டீம் பியோட பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணுறாங்க. பிளேயர் 1 ஷிகுமா, அடுத்தது காய்ரோன்னு சொல்கிறாங்க. அந்த 2 பிளேயர்ஸும் பார்க்க டாலாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அண்ட் 3வதா சீகிரி. நம்ம ஹீரோ சீகிரியை எடுத்து தான் ஃபைட் பண்ண போறான். 2 டீம் பிளேயர்ஸ் அவங்களுக்கான ஷர்ட்டை போட்டுட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மேட்ச்ல டாப் 6 பிளேயர்ஸை தவிர்த்தும் நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் செலக்ட் ஆவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம செலக்ட் ஆனா U20 விளையாட போவோம்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு கூட இருக்கவன் பேசுறான். நானும் சே அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறான். என் பேரு ஹீரோயின், அந்த இன்னொரு பையனும் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். நோபல் பீப்புள் மாதிரி ஆக்சன் டிஃப்ரெண்டா இருக்கே நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படியே இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆச்சு நார்மலா இந்த மாதிரி பசங்கிட்ட பேசி லாக் ஆஃப் கொன்றுவேன் டாங்கி அப்படின்னு பேசுற ப்ளூ லாக் மத்தியில இவனுங்க நார்மலா இருக்காங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா நம்ம ஜப்பானுக்காக போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை சேர பண்றாங்க. நீங்க தான் ஸ்மால் ஃப்ரைஸா அப்படின்னு சொல்லி ரியோஸே பாக்குறான். ஓ ஈசகி நீயா அப்படின்னு சொல்லி ரென் பாக்குறான். ரென்னுக்கு ஹாய் காமிச்சா அவன் திரும்பி கூட பாக்கல. அவன் அப்படிதான் கண்டுக்கூடாத நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ டீம் பியோட ஆளுங்களும் வந்துருந்தாங்க. டாப் 6 பிளேயர்ஸ் விடவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அப்பதான் என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இத்தனை நாள் போராடின எல்லாத்தையுமே இந்த ஒரு மேட்ச் தான் டிசைட் பண்ண போகுது. நம்ம ஹீரோ விளையாடுறது டாப் 2 பிளேயர்ஸ் கிட்ட. அவங்கள தாண்டி நம்ம ஹீரோ எப்படி கோல் போட போறான். ரென் அண்ட் ஷீடா அவங்களோட பாட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஓட்டையா வந்து ரிவ்யூ சேவை தடுத்துருந்தான். ஷீடோ என் கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்தா ஹாய் நியோ கமர்னா அவனும் நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ ரெயின் கிட்ட பாஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோவோ ரெண்டும் காம்பாவா போய்கிட்டு இருக்காங்க. என்ன பிளாக் பண்ணா நம்ம ஹீரோட்ட பாஸ் பண்றது, நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணா ரெண்டு பாஸ் பண்றதுன்னு மாத்தி மாத்தி போறாங்க. பட் சீக்கிரி குறுக்கால வந்து பாலை தட்டி விட்டுருக்கான். ஷீடோ பக்கத்துல தான் பால் போகுது. அவனை சுத்தி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஷீடோ கிட்ட பால் போனாலுமே அவனால கோல் போட முடியாது. ஸோ டக்குன்னு நான் அவன் கூட லிங்க் பார்க்கணும். ஹீரோ பாஸ்டா ஓடி போறான். பட் அந்த பொசிஷன்ல இருந்துட்டு ஷீடோ வந்து நோ லுக் கோலை போடுறான். என் பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் எக்ஸைட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஷீடோ சொல்றான். பிசிக்கல் எபிலிட்டி உண்மையிலேயே வேற லெவல். இதனாலதான் இவன் டாப் 2 பிளேயரா இருக்கானா நம்ம ஹீரோ பாக்குறான். ஓகே இந்த டேட்டாவை என்டர் பண்ணிக்கிட்டேன். ஆண்டனா பாயை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு டாப் 3 பிளேயர் சொல்றான். இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பாலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா போறான். இப்போ நம்ம ஹீரோவை பாலை தொடாத டிஸ்டன்ஸ்ல பிளாக் பண்ணியே டாப் 3 பிளேயரான காரிசோ பாலை கொண்டு போயிட்டு இருக்கான். நீதான் இங்க கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு, அதனால தான் நான் ஒன்ன டார்கெட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மட்டும் தான் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான். உன் டீமை கிரஷ் பண்றத உன்கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு காரிசோ சொன்னா டக்குன்னு ஷீண்டோவா அந்த இடத்துக்கு வந்துருந்தான். பட் 2 பேரையும் ஒரே நேரத்துல கையை வச்சு சேஃபான டிஸ்டன்ஸ்ல பிளாக் பண்ணிட்டு காரிசோ பாலை கொண்டு போய் கோல் போட்டுருந்தான். ஸோ காரிசோவோட வெப்பன் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அது போக டிஸ்டன்ஸை கீப் அப் பண்றது. காரிசோ தி அசாசின் அவனை கூப்பிடுவாங்க. அவன் கூட நான் டீம் பிளேயரா இருந்திருக்கேன். உன் வீக்னஸ் கண்டுபிடிச்சா அதுலயும் அவன் அடிப்பான். அவன் இப்போ ஒன்ன டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட சொல்றான். கொடுக்குற அட்வைஸ் உன்னோட வீக்னஸ்ல அவனை அடிக்க விடுவான். ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுன்னு சொல்லவும் என் ஸ்ட்ரென்த் ஸ்பேஷியல் அவேர்னஸ், ஆஃப் த பால் மூவ்மெண்ட், டைரக்ட் ஷாட், இதை தான் நான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெயின் கூட முதல்ல மாதிரியே லிங்கை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா காரிசோ நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணி ரெயின் கூட இருந்த லிங்கை கட் பண்ணி விட்டுருந்தான். பாலை எங்க பாஸ் பண்ணங்கிற கேப்ல இவன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால பாலை நம்ம ஹீரோட்ட இருந்து புடுங்கிட்டு போயிருந்தான். அவன் கையை வச்சு ஆப்போனன்ட் டிஸ்டன்ஸ் இவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். காரிசுவ 3 பேர் சுத்து போட்டுருந்தாங்க. பட் எல்லாரோட பிளைண்ட் ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணி நிஞ்சா மாதிரி டாப் 4th பிளேயரான ஓட்டோயா வந்து டக்குன்னு போய் கோலை போட போறான். எல்லாரும் காரிசோ மேல போக்கஸா இருந்த அந்த கேப்ல இவன் மத்தவங்க கண்ணில் படாம டக்குன்னு போய் கோலை போட்டுட்டான் ஒரு நிஞ்சா மாதிரி அப்படின்னு ஹீரோரி பாக்குறான். இப்போ டீம் பி 2 கோல் போட்டுட்டாங்க. இவங்க 2 பேரோட காம்போ உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோரி பாக்குறான். காரிசோ நம்ம ஹீரோவையே வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெயின் நம்ம ஹீரோவை கண்டுக்கிட மாட்டேங்கிறான். யாருமே நோட்டீஸ் பண்ணலாங்கிறதுனால இப்போ ரெயின் வந்துட்டு ஹியோரி கூட டீம் அப் பண்ணி லிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெயினை பிளாக் பண்ண ஓட்டோயா வந்தா பாலை என் கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஷீண்டோ முன்னாடி ஓடுறான். நான் யாருக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நடுவுல வரப்போற அந்த கொஞ்சோண்டு கேப்ல கரெக்டா ரெயின் அடிச்சிருந்தான். கிரியேட் ஆக போற அந்த கொஞ்சோண்டு கேப்புக்கு வெயிட் பண்ணி அவன் அடிச்சிருக்கானா. டாப் 1 பிளேயர்னா சும்மாவா அப்படின்னு எல்லாரும் ரெயினை பாராட்டுறாங்க. ரெயின் ஒரு கோல் போட்டான், ஷீண்டோவோ ஒரு கோல் போட்டான். இப்படியே போனா நான் எதுவுமே பண்ணாம அந்த மேட்ச் முடிஞ்சிடும். அரிசு வர என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கான், எப்படி நான் இதை தாண்டி போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ மாதிரியே தான் டாப் 6 பிளேயர்ஸை தவிர்த்து மத்த எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாப் 6 பிளேயர்ஸும் ஒன்னும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க எப்படி கோல் போடலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னால என்ன முடியுமோ அதுல நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு சீக்கிரம் யோசிக்கிறேன். ஓட்டோயாவை விட நான் ஃபாஸ்டா இருந்தாதான் அவன் என் கிட்ட பாஸ் பண்ணுவான். சீக்கிரி வந்து டைரக்டா கோல் கிட்ட ஃபாஸ்டா ஓடுறான். நம்ம ஹீரோ சீக்கிரியை தடுக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை தாண்டி சீக்கிரி ஓடிட்டான். சீக்கிரி கோல் கிட்ட போயிட்டான் அப்படிங்கிறத காரிசோவை நோட்டீஸ் பண்ணிட்டான். டக்குன்னு காரிசோ வந்து சீக்கிரி கிட்ட பால பாஸ் பண்றான். இந்த கேப்ல அந்த நிஞ்சா ஓட்டோயா வந்து மத்தவங்க பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி போயிருக்கான். டீம் பி வந்து 3வது கோலை போட்டிருந்தாங்க.
சீக்கிரம் அவங்களுக்கு கோல் போட ஒரு புது பாசிபிலிட்டியை காமிச்சான். அதை அவங்க ஃபாலோ பண்ணதுனால கோல் போட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி நான் இவங்களுக்கு கோல் போட ஒரு வழியை காமிச்சாதான் என்ன அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளானை போடுறோம். ரெயின் கிட்ட நம்ம ஹீரோ லிங்கை பார்க்குற மாதிரி ஹியரி கிட்ட நம்ம ஹீரோ லிங்கை பார்க்குறோம். ஹியரி காமா எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றதுனால ஹியரி பக்காவா விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கோல் கிட்ட போலான்னு பார்த்தா காரிசோ நம்ம ஹீரோவை தடுக்க கரெக்டா வந்துருந்தான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணாம ரெயின் கிட்ட பால் போகுதுன்னு பார்த்தா ரெயின் கிட்ட இருந்து பாலை புடுங்குறங்கிற பேர்ல ஷீண்டோ அடிக்க வந்து ஆப்போசிட் டீம் காலுக்கு போயிட்டு கடைசியில ஆப்போசிட் டீம் கோலை போட்டுருந்தாங்க. ரீனும் ஷீண்டோவும் ஒரே மாதிரி பாலை ரீட் பண்ணதுனால தான் ரெண்டு பேரும் ஒரே லொகேஷனுக்கு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. அந்த கோல் நான் அடிக்க வேண்டியதுன்னு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட டீம் அப் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இதுதான் அந்த மிஸ்ஸிங் பீஸ், இதை நான் எனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அனிமேவோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரிஜினல் அனிமேவோட டைமிங் ரொம்ப கம்மி தான். அடிஷ்னல் டைம் அப்படின்னு சொல்லி மொக்கையாக ஒரு காமெடிங்கிற பேரில் ஒரு சீனை தான் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதுனால போடலை. என்னால இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம ஹீரோ டீம் இதில் வின் பண்ணுவாங்களா? ஆப்போசிட் டீம் ஆல்ரெடி 4 கோல் போட்டுட்டாங்க. என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.